ரிப்பன் பகோடா நீ பேச ரிப்பன் பகோடா செய்வதற்கு கடல மாவு, அரிசி மாவு, கட்டை மிளகாப்பொடி, உப்பு, பெருங்காயம், அப்புறம் எண்ணெயை நல்லா வெண்ணெய் நெய் இதை நல்லா காய்ச்சிக்கணும். காய்ச்சிட்டு அப்புறம் நல்லா இதில் கொண்டு சேர்த்துட்டு ரிப்பன் அச்சு எடுத்து அதை இங்கே ஓரமாக இங்கே வைங்க, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அச்சை. இந்த பித்தளை அச்சு தான் நல்லா வரும். இந்த பித்தளை அச்சில் ரிப்பனை பிழியணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கேப் போட்டுட்டு பிழிஞ்ச உடனே காமிக்கிறோம். பார்த்தீங்களா, அந்த இது கடல மாவு, இது அரிசி மாவு. இப்போ எங்கள் முத்தக்கா சொல்லுவா அந்த காலத்துலேயே, எது பண்ணாலும் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்ட்டு. அது 5வது தலைமுறை, நாங்கள் 6வது தலைமுறையில் இருக்கோம். எங்கள் முத்தக்கா பாட்டியை நினச்சின்னு நாங்கள் இன்றைக்கி ரிப்பன் பிழிய போகிறோம். ஆமாம், இனிமேல் வந்து சொல்லியாச்சு, பிழியறதை பார்த்துங்க. இனிமேல் வந்து காதுக்கும் கண்ணுக்கும் வாய்க்கும் காதுக்கும் இனிமையான பாடலோட ரிப்பன் பிழியப்படும்.